Hi all, welcome to Aarti Balaji's Makeover Styles. இன்னைக்கு நம்ம makeover stylesல beauty makeover style பார்த்திருக்கோம், home makeover styles இருக்கு, makeup makeover styles பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது cooking makeover. கண்டிப்பா நான் பண்ணலங்க. இது என்னோட first cooking vlog. இத பண்ண போறது யாரு அப்படினா என்னோட அம்மா. None other than Muthulakshmi Ravichandran, one of the famous makeup artists in India, as well as a very good trainer for many makeup artists and beauticians. So, avangaloda mansatti meen kolumbu dhaan inniki nama vlog. Let me introduce my mom, Muthulakshmi Ravichandran. She is a famous makeup artist in India, a very good trainer, who have trained many makeup artists and beauticians. So எவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருந்தாலும் வந்து டெய்லி வந்து குக்கிங் பண்ணி வச்சுட்டு தான் அவங்க வந்து வேலைக்கு போவாங்க. ஸோ ஹோம் மேக்கர் ஸ்டைல்ஸ் அப்படின்னும் போது எப்படி வந்து லைக் வீட்டையும் அண்ட் வந்து நம்மளுடைய ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த மேக்கோவர் ஸ்டைல்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால ஸ்பெஷல் மண்சட்டி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அந்த மண்சட்டி குழம்புக்கு வந்து கொஞ்சம் வதக்கி அரைச்சா மசாலா வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் தேங்காய் சில்லு, கொஞ்சம் கருவேப்பிலை. ஏன்னா பசங்க வந்து கருவேப்பிலையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. கருவேப்பிலை இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சின்ன மசாலாவை ரெடி பண்ணிக்கணும் அரைக்கிறதுக்கு. ஃபஸ்ட் வெங்காயம் போட்டுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சம் கண்ணாடி கிளாஸ் மாதிரி கண்ணாடி மாறும், கலரில் மாறும் வெங்காயம். தேங்காயும் கொஞ்சம் நல்லா வதங்குச்சுன்னா நல்லா ஸ்மெல் இருக்கும். அதனால் தேங்காய் வந்து முன்னாடியே போட்டுடலாம். இதே சட்டியில தான் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போறோம். முதல்ல மசாலா வதக்கி எடுத்துட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வரப்போகுது. ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். ஸோ அந்த கிளாஸ் மாதிரி வெங்காயம் மாறும். ஸோ அந்த சமயத்தில் அது கூட 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நல்லா சுருங்குற மாதிரி வரும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அதை வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆற வச்சு அரைக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம் இல்லையா? ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். ஆக்சுவலாக பச்சையாக கூட அரைச்சி ஊற்றினா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் வதங்கினா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய். இது வந்து நல்ல எண்ணெய். ஆமாம். இதில் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட, ஜீரகம், வெந்தயம். வெந்தயம் தான் இதில் வந்து ரொம்ப ஸ்மெல் கொடுக்கக்கூடியது வெந்தயம். அது மட்டும் போட்டிருக்கு. பொரிய விடணும். நல்ல பொரியிற பக்கம் வரும்போது இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸு ட்ரெடிஷ்னல் வடகம். இப்போ வந்து நம்ம வீட்டில் முன்னாடி பெரியவங்களாம் செய்வாங்க, வீட்லேயே செய்வாங்க. இந்த வடகம் வந்து ரொம்ப நல்ல வாசம். மீன் குழம்புக்குனே ஸ்பெஷலான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. இது வந்து போட்டுட்டு வதக்கிட்டு உடனே ஆனியன் போட்டுடணும். இல்லைன்னா இது ரொம்ப சீக்கிரமாக கருப்பாயிடும். அதனால் நல்லா வதக்கிட்டு உடனே ஆனியன் போட்டுடணும். அது இல்லைன்னா உடனே கருக்கிடும். அது ஆனியன் நல்லா பொடியாக அரிஞ்ச ஒரு வெங்காயம் அரைச்சி போட்டுருக்கேன். அகைன் வெங்காயம் இந்த கண்ணாடி கலரில் வதங்கணும் கொஞ்சம். எதுவுமே வந்து தீஞ்சா ரொம்ப கருப்பாயிரும் குழம்பு. அதனால் ஒரு ப்ரௌனிஷ் கலர், கோல்டன் கலர் ஆக்சுவலாக அது வரும்போதே போட்டு வதங்கினது. இந்த அளவு வதங்கின பிறகு பூண்டு தட்டி வச்ச பூண்டு, ஒன்றும் பாதியமாக தட்டி வச்ச பூண்டு போடுறோம். அது கூட வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணக்கூடாது, உடச்சி போடணும். அப்போ தான் வந்து
தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். இந்த மிளகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிளகாய் வந்து கட் பண்ணாமல் 2 உடச்சி போட்டிருக்கோம். பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நல்ல வாசனை வர அளவுக்கு வதக்கிடணும். வரும்போது ஒரு 2 தக்காளி, முதலியே 2 தக்காளி அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 2 தக்காளி. இது வந்து எத்தனை பேருக்கான அளவு இது? இது சாப்பிடலாம், ஒரு 7-8 பேர் கூட சாப்பிடலாம் இதில். மீன் குழம்புன்றதுனால நம்ம வச்சு மறுநாள் கொஞ்சம் தாராளமாக வைக்கிறது மீன் குழம்பு. ஆக்சுவலாக வந்து இப்போ மத்தியானம் பண்ணுறோம் இந்த மீன் குழம்பு. ஆக்சுவலாக நைட்டுக்கு தான் நாங்கள் இது யூஸ் பண்ண போகிறோம். மீன் குழம்பு எப்பயுமே செஞ்ச உடனே சாப்பிட்றத ஒரு 4 to 5 hours கழிச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் மேலே போடணும். மேலே போட்டு குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த மிளகாத்தூள் வந்து மிளகாய், தனியா, மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, அரிசி பவுடர், அரிசி மாவு எல்லாம் கலந்துருக்கு இதில். ஸோ குழம்பு நல்லா திக்காக வரதுக்கு வீட்லேயே அரைச்சது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு ரெசிபி கொடுக்கணும். கண்டிப்பாக இது வந்து நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் காரம் நல்லாவே சாப்பிடுவோம். அதனால் 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அந்த எண்ணெயில் வதங்கும் போது மிளகாத்தூள் ஒரு கார நெடி, மிளகாய் நெடியெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் சிறு தீயில வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அந்த மிளகாயில் வந்து ஒரு நெடி இருக்கும், குழம்பு நல்லா கொதிச்சா கூட ஒரு நெடி இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா அதை ஃப்ரை பண்ணிடணும். அந்த மசாலா கூட போட்டு ஆக்சுவலாக குண்டு கரண்டி வந்து குழம்பு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்குலாம் வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம வந்து வேற குழம்பு கரண்டி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இது வந்து மிளகாய் தூள் வந்து தீஞ்சிரும். அதனால் மீடியம் ஃபயரில் வச்சு தான் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் புளி வந்து ரெடியாக கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 2 கோலி குண்டு அளவுக்கு, ஒரு 2 எலுமிச்சப்பழம் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு புளியை வந்து கரைச்சி. ஸோ எவ்வளோ நேரம் முன்னாடி நீங்கள் இதை கரைச்சி வச்சுருவீங்க? அப்பயே தான் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி. சின்ன லாட்டெல்லாம். ஸோ அர்ஜென்ட்டாக கரைக்கணும்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டுக்கலாம் இல்லையா? கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு இமீடியட்டாக கரைஞ்சிடும் ஃபாஸ்ட்டாக. அப்படியே ட்ரெயின் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம எப்போ வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதையும் பார்க்கணும் அப்படின்றதுனால நாங்கள் அப்படியே கேஷுவலாக இது வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னு பண்ணலை. ஸோ வீட்டில் எப்போயுமே எப்படி சமைப்போமோ அதே மாதிரி தான் காமிச்சிட்ருக்கோம். இப்போ வதக்குன பொருளாக நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம். அதை வந்து அதை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கணும் இல்லையா ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆமாம். ஸோ அதை வந்து இதில் போட்டு ஒரு அரைக்க போடணும். நல்ல மைய அரைச்சிடலாம். அரைச்சி வச்ச மசாலா ரொம்ப மையம் இல்லை, கொஞ்சம் பிசுறு இருக்க மாதிரி அரைச்சிருக்கோம். ஸோ அதை வந்து இப்போது போட்டுடும். ஏற்கனவே இது வதங்கின ஒரு மசாலா தான். அதனால் கொதிக்கும் போதே போட்டுட்டா அதுவும் கொஞ்சம் கூட கொதித்து குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கண்டிப்பாக இந்த குழம்பு, இந்த புளி, மிளகாய், இந்த புளியிலேயே நம்ம வந்து உப்பு கல்லுப்பு சேர்த்துருக்கோம். முக்கியமாக மீன் குழம்புக்கு கல்லுப்பு தான் சேர்க்கணும். அதுதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கல்லுப்பு போட்டிருக்கோம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா 5 நிமிஷம் கொதிக்கும் போது மீன் போடணும். மீனை வந்து வாஷ் பண்ணி, இது வந்து வஞ்சர மீனோட தலையை போட்டிருக்கோம். அதில் சின்ன சின்ன பீஸ் எல்லாம் கூட போட்டிருக்கோம். மீதி பெரிய பீஸ் எல்லாம் வந்து ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருக்கோம். கழுவி மசாலா போட்டு வச்சுருவீங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வச்சோம்னா தான் குழம்பு வந்து நல்லா காரம் உரைச்சி இருக்கும். உடனே சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு லேசாக போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் குழம்புல போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் அதில் போடுவோம். நல்லா கொதிக்க வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து அதில் போட்டுடுறோம். போட்டுட்டு அப்படியே போட்டு
போட்டு மூடிடணும். So, எப்பயுமே stainless ஆமாம் steel எப்பயுமே தட்டு வந்து வச்சு ஒன்ஸ் மீன் போட்டால் கரண்டியே போடக்கூடாது. அதனால போட்டா கரண்டி கரண்டி போடக்கூடாது. அதுக்கு மீன் உடஞ்சிரும் ரொம்ப வெந்துருச்சுன்னா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மூடிட்டோம். நல்ல ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிடணும். நல்லா கொதித்த பிறகு இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கி மூடி வச்சிருவேன். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட மண் சட்டி மீன் குழம்பு ரெடி. அப்படியே மூடி வச்சுட்டு ஈவினிங் டின்னருக்கு நைட்டு டின்னருக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத விட ஒரு 4 to 5 hours கழிச்சு சாப்பிடும்போது தான் அதோட ருசி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வாட்சிங் மண்சட்டி மீன் குழம்பு. கண்டிப்பா வந்து ஆர்த்தி பாலாஜிஸ் மேக் ஓவர் ஸ்டைல்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்